என்னண்ணா 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அடுத்து 2026 தான் எலெக்ஷனா? 26ஆ? நீங்கள் வேறு, பிஜேபிக்கும் கோalition கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, எனி டைம் இந்த ஆட்சி கவரும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஃபார்மே பண்ணல, ஆனால் இது 2 வருஷம் நீடிக்குமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்படி சொல்கிறீங்க? ஓகே, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? 1996 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். 96லேயே ஒரு அட்டம் அடித்தாங்க, 13 நாள் தான் ஆட்சி பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்று 2 வாரம் தான். வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றார், 2 வாரம் கூட தாங்க முடியல, அவரால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல. ஓகே, ஆட்சி கவுந்துருச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரண்ட்டுலாம் ஒரு 2 வருஷம் ஓட்டினாங்க, அந்த ஆட்சியும் ஸ்ட்ராங்காக இல்லை. மறுபடியும் எலெக்ஷன் 1998 வந்துச்சு. அப்போவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். ஆனால் அவங்களால ஒரு 13 மாதம் தான் கொண்டு போக முடிஞ்சது ஆட்சியை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஓகே, தேர்ட் டைமாக 1999 எலெக்ஷன் வந்துச்சு. ஓகே, அதாவது ஒரு 3 வருஷத்தில் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் வந்துடுச்சு. ஓகே, அப்போவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். அப்போ தான் கோalition கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணி டிஎம்கே அப்போ தான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி 2004 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஓகே, சாஃப்ட் இந்துத்துவா அண்டு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவரான வாஜ்பாயாலேயே ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு போக முடியல. இப்போ இருக்கிற பிரதமர் எப்படின்றது இந்தியாவுக்கு ஃபுல்லாக, ஏன் உலகத்துக்கே தெரியும். யார் பேச்சையும் கேட்க மாட்டார், தன்னிச்சையாக செயல்படுவார், ஒரு சர்வாதிகாரி போல் பிஹேவ் பண்ணுவாருன்ட்டு, இல்லையா? அவரால் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நாயுடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிதிஷ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டு எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர், 13 வருஷம் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர், 23 வருஷமாக ஒரு அப்போசிஷனே இல்லாமல், எதிர்த்து யாருமே கேள்வி கேட்காம, அவர் சொல்கிறத, அவர் மனசில் தோன்றதை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ 2 பேரை கேட்டு 3 பேரை கேட்டு தான் ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, மோடிக்கே அப்படிப்பட்ட ஆட்சி எனக்கு தேவையான்னு தான் தோணும். தூக்கி போட்டு போயிடுவார் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 26 எலெக்ஷன் நான் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நடுவில் மறுபடியும் ஒரு வருஷத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் வரும்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, நான் கூட நீங்கள் சொன்னதான், நீங்கள் இப்போ சொன்னீங்களே, இதை நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். டிமானிசேஷன் இந்த மாதிரிலாம் ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் இந்த மாதிரி எடுத்த ஐடியாஸ் தான். எந்த ஐடியா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லு, நான் வேணுமா நான் டிசிஷன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் இருக்குல்ல, இதுதான் மோடியோட ஸ்டைல். இந்த மோடியோட ஸ்டைலுக்கு அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்னென்னா, எல்லாமே மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸ், எல்லா டிசிஷனும் அவரே எடுத்துக்குவார், எல்லா ஓப்பனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கும் அவரே போவார். கிட்டத்தட்ட இப்போ எனக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போன எலெக்ஷன்லாம் எல்லாருமே மோடி கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா, எல்லோரும் என்டிஏ கவர்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி கவர்மெண்ட்ன்ற மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் கூட சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் மோடி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இந்த இடத்துல என்ன ஆகிருக்குன்னா, என்டிஏ கவர்மெண்ட்டாக மாறிருக்கு. இதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீங்கள் கூட்டணியோ இல்லை மற்றவங்களோட டெலிபரேஷன்ஸே இல்லாமல் ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இந்த எலெக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்றது தான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இந்தியாவுக்கு கூட்டணி ஆட்சின்றது ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த 10 வருஷமாக தான் கூட்டணி ஆட்சி இல்லை. பட் 1989 இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கு. ஓகே, என்ன அப்போ பிஜேபி சப்போர்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிஜேபி ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு மற்ற கட்சி சப்போர்ட் பண்ணுது, அதுதான் டிஃப்ரென்ஸ். பிஜேபியோட க்ரோத் 89லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க சப்போர்ட்டில் வச்ச கோலிஷன் ஆட்சின்றது இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறி இருக்கு. இந்த கோலிஷன் கவர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ண போகிறவங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும். இவங்க அவங்களுடைய ஸ்டேட்டோடைய ரோலில் பண்ண போகிறாங்கல்ல. இந்த ஸ்டேட்டோட ரோல் என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணாலும் அப்படின்றதான் முக்கியம். இதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம மகாராஷ்டிராவில் எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, மகாராஷ்டிரா ஆக்சுவலி யூபியோட நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷன்ஸ் மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் எல்லா கட்சியுமே ஈக்குவலாக கிட்டத்தட்ட அவனுக்கு 4-5 சீட்டு, இவனுக்கு 4-5 சீட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் என்னென்னா,
என்டிஏ கூட்டணியோட பார்ட்னர்ஸ் வந்து சிவசேனாவோட ஷிண்டே குரூப்பு, அது இல்லாமல் அஜித் பவார், அப்புறமா பிஜேபி, ஆப்போசிட்டில் வந்து காங்கிரஸு, சரத் பவார், உத்தவ் தாக்கரே, இந்த குரூப்பு. இதில் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுனா இன்னும் 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. மகாராஷ்டிராவில் 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் யார் இப்போ வந்து சரத் பவார் வின் பண்ணிட்டா இந்த மாதிரி முக்கியமான எல்லா டெசிஷனும் இந்த 4 மாதத்தில் நடக்க போகுது. இவங்களும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லை இப்போ மோடி கவர்மெண்ட்டில். அப்படின்னும் போது இந்தியன் எலெக்ஷன்ஸே வந்து ரொம்ப பரபரப்பாக என்ன நடக்க போகுது, ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இனி எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நடக்கும். ஆக்சுவலாக சொல்லணுன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்த ஆட்சி பிடிக்கலன்னா தூக்கி போட்டுட்டு இந்தியா கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ அது மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் அவங்களுடைய என்டிஏ கூட்டணியுடைய குடுமையே வந்து இப்போ அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்காங்க. அவங்க கேட்ட பதவிகளை கொடுக்கறதுக்கு பிஜேபியும் இப்போது தயாராகிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல பதவி கிடைக்குதுன்ற போது அதை விட்டுட்டு அவங்க எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு போகணும்? இந்தியா கூட்டணிக்கு போனாங்கன்னா 10-11 தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கிட்ட 16 சீட் இருக்குது, நிதிஷ்குமார் கிட்ட 14 சீட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுத்தை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் கிட்டேயும் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு போனாங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ எவ்வளோ அளவுக்கு இந்தியா கூட்டணியில் ஸோ எந்த அளவுக்கு என்டிஏல வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஒட்டி பேட்சப் பண்ணி ட்ராவல் பண்ண முடியுன்றது தான் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸுக்கே ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மோடி வந்து சைலண்ட்டாக அவர் வேலையை பார்க்காம சிலுமிஷ வேலைகளை ஆரம்பித்து தெலுங்கு தேசம் பார்ட்டிலேருந்து எம்பிஸை உருவுறேன் வாங்குகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஆரம்பித்தாருனா தான் பிரச்சனை. ஸோ இந்த கவர்மெண்ட் கவுறதும் கவராமல் இருக்கிறதும் மோடி கையிலையும் பிஜேபி கையிலையும் தான் இருக்கே தவிர சந்திரபாபு நாயுடு கையிலையோ இல்லைனா நிதிஷ்குமார் அவர்கள் கையிலையோ கிடையாது. ஓகே, இவங்க பிரச்சனை பண்ணால் தான் அதுக்கு ரியாக்ட் அவங்க பண்ணி அவங்க இந்த கூட்டணி விட்டு வெளில போகிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி என்ன தான் முயற்சி பண்ணாலும் இவங்க இந்த கூட்டணி விட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இட் இஸ் அப் டு மோடி அண்ட் பிஜேபி டு மேக் ஷுர் இந்த 5 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக போகுதுன்றது பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இல்லை மோடியோட பல்ஸ் ஆஃப் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து மைனாரிட்டியை வந்து எதுக்குறாரு. மைனாரிட்டி வெறுப்பு அரசியல். ஆமாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இவங்க வந்து மோடியோட எலெக்ஷன் கம்பெனியில் முக்கியமான ஒரு ஸ்பீச்சஸ் வந்து முஸ்லீமுக்கு எதிரான ஸ்பீச்சஸ் இல்லை. இந்த முஸ்லீமுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேம்பெயின் இருக்குது பிஜேபி. இந்த கேம்பெயினுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஐடியா இருக்கிறவங்க தான் தெலுங்கு தேசம் பார்ட்டி. ஓகே, இப்போது முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி. அவங்க வந்து எம்பிசியில் பிசியில் கொடுக்கல, அவங்க வந்து பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டத்துக்கு எதிரானவங்க வந்து பிஜேபி. இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலாக எதிரானவங்க ஒரு குரூப்பில் இருக்கும்போது இப்போ வந்து பிஜேபியோட கோர் பாலிட்டிக்ஸே அந்த இடத்துல வந்து வெறுப்பு அரசியலாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த அரசியலை வந்து அவங்க வந்து திணிக்கும் போது இங்கே இருக்கிறவங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிஜேபியால் அவங்களுடைய கோர் பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இந்துத்துவா ஐடியாலஜி அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ஓரமாக வைக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் தான் அவங்க பண்ண முடியும். மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணி நல்ல பேரை வாங்கி ஓட்டு வாங்கலாம் தான் பார்க்க முடியுமே தவிர இந்துத்துவா பாலிட்டிக்ஸ் இதுக்கப்புறம் அவங்களால செய்யவே முடியாது. ஓகே, ஏன்னா இந்துத்துவான்னு தூக்கிட்டு வந்தாங்கன்னா இப்போ மக்களுக்கும் அவேர்னஸ் வந்துடுச்சு. அண்ட் இந்துத்துவான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ராமர் கோயிலையும் கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு வர எந்த கார்டுமே கிடையாது. ஸோ வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அண்ட் இந்துத்துவா பாலிட்டிக்ஸ்னு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு உள்ளுக்குள்ளவே வந்து 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நீ என்னப்பா இதெல்லாம் கொண்டு வர, இதெல்லாம் தூக்கி போடு, இதெல்லாம் தோறவே அருவாவா இப்போ வேணாம் அப்புறம் கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபைல் இப்போ எடுத்து அதை ஊரம் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் இது கோயிலேஷன் கவர்மெண்ட் சொல்லாதீங்க, மைனாரிட்டின்றது பிஜேபிக்கு பிடிக்காத வார்த்தை. இல்லை, இப்போ வந்து இது வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே அவங்க வந்து என் கண்ணில் வந்து மைனாரிட்டியாக தான் தெரியாங்க. மைனாரிட்டி இத்தனை நாள் வெறுப்பு அரசியலடா பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் பேரின் வரைக்கும் மைனாரிட்டி அரசு தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து பிஜேபி வந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை பேசிகிட்டே இருக்கீங்களே, இந்த வெறுப்பு அரசியல் உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு வந்து விடும், உங்களுடைய மெஜாரிட்டிக்கான சீட்டு கூட வராத அளவுக்கு பண்ணிருச்சுல. இதை பார்க்கும்போது
இந்த மாதிரி அரசியலாம் இனி பண்ணக்கூடாது, ஒழுங்கான வெல்ஃபேர் பாலிடிக்ஸை பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு போவோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களான்னு பார்ப்போம். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.